அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 23 அதிகாரம் 6 வசனம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியே இருக்கிற கர்த்தர் என்பதே. இது நம்முடைய கர்த்தர் வரும்போது யூதா தேசம் ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேல் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்றும், அந்த கர்த்தருக்கு நம்முடைய நீதி என்று பெயரிடப்படும் என்றும் கூறுகிறது. இது நித்திய நியாயத்தையும் நீதியும் குறிக்கிறது. இது எதிர்காலத்தில் வரவிருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை பற்றி பேசுகிறது. அவர் வரும்போது யூதா மற்றும் இஸ்ரேல் தேசங்கள் எதிரிகளிடமிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வாழும் என்பதை குறிக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, நாமும் பாதுகாப்பாக அமைதியாக ஜீவனம் வாழ வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி வாழ்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நம்ம ஆவியனுடைய பாடல்களை பாடி நம்ம அபிஷேகம் பெற்று எப்போதும் அபிஷேகத்தோடு இருக்கும்போது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். இதுவே வழி, இதில் நடங்கள் என்று அவர் நமக்கு வழியை போதித்து நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா சோத்திரங்க தவே. ஆமாண்டவரே, இந்த வார்த்தையின்படி தகப்பனே ஏசப்பா, ஆண்டவர் எல்லா பிரஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே ஏசப்பா பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் சுகமாயும் பாதுகாப்பாய் நிம்மதியாக ஜீவனம் பண்ண எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ராஜா. எங்கள் சபையாரை ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் கையிட்டு செய்யல எல்லா வேலையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா. பிஸ்னஸ் காரியத்தில் ஆண்டவரே வாய்க்க செய்யுங்க தகப்பனே. திருமணம் ஆகாத சகோதரர்களுக்கு திருமண காரியத்தை வாய்க்க செய்யுங்க ராஜா. படிக்காத பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே படிப்பு காரியத்தில் வெற்றி கொடுங்க தகப்பனே ஏசப்பா. சோத்திரங்க தாவே. வேலையில்லா சகோதரி வேலை கிடைக்க செய்யுங்க தகப்பனே. இப்படி ஒவ்வொரு காரியத்தின் தேவைகளை சந்தித்து அங்கடவே அவங்க குறைவில் நிறைவாக்கி தரபடி ஜெபிக்கிறேனப்பா. ஏசுனப்பா ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.